ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை வச்சு ஒரு சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம சொல்ல முடியும் தேங்காய் பால் பிரியாணின்னு கொடுங்க. ஆனால் மைல்டு மசாலா வச்சு நம்ம செஞ்சதால் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதில் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 2லேருந்து 3 பே லீஃப், ஒரு 3 பட்டை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கிட்டுங்க. இது எல்லாமே நல்லா வாசனை உங்களுக்கு கொடுக்கும். அடுப்பில் பேன் வச்சாச்சு. இதில் ஒரு 75 ml நம்ம நெய் போட்டுக்கலாம். நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா சிக்கன் மட்டன் செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா அதில் நேச்சுரலாக ஃபேட் இருக்கும். இதில் இல்லாதால நம்ம சேர்க்குறோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துங்க. நான் ஒரு 50 ml சேர்த்துருக்கேன் எண்ணெயும். இதில் 1 டீஸ்பூன் இதில் ஜீரகம் போட்டேன், பொரிஞ்சிடுச்சு. எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவும் போட்டாச்சு, அதுவும் பொரியட்டும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல்லுக்கு எடுத்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட நீங்கள் சேர்க்க முடியும் இஞ்சி வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூனு. பாருங்கள், வெங்காயம் நல்ல நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு 2.5 வெங்காயம் இருக்கும். வெங்காயமே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுன்ட்டு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் தான். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுங்க. நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இதில் புதினா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கைப்பிடி சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதங்கக்குள்ளே நல்லா வாசனையாக இருக்கும். இதில் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதிகமாக தக்காளி போடணுன்ட்டு இல்லைங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய சங்காக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அந்த தக்காளி ஃபுல்லாக மேஷ் ஆகணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வதங்கி வந்துச்சுனாவே போதும். இதில் நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். மொதல் பால், 2வது பால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தாங்க இருக்குது. இதில் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் என்ற மாதிரி நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கணுங்க. ஒரு 1/4 கிளாஸுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு அந்த அரிசி பொல பொலன்ட்டு இருக்கும் ரைஸ் சமைக்கக்குள்ள. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் பாஸ்மதி ரைஸுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற போட்டு நல்லாவே தண்ணி இல்லாத வடிகட்டிக்கிட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு தாங்க போடணும். நம்ம தண்ணி அளந்து போடக்குள்ளே கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 கிளாஸு. இதுக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு. கடைசியாக இதில் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ண முடியும். போட்டால் நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக கரியாண்டர் லீஃபும் சாப் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் மென்ட் லீஃபும் சாப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பால் சாதம் செய்யக்குள்ளே இந்த பொருளுங்கள்லாம் போடக்குள்ளே தாங்க அந்த வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து நல்லாவே வறுத்துக்கிட்டேங்க எண்ணெயில். இந்த வீடியோ உங்களுக்கு கீழே தரேன் எப்படி வெங்காயம் வறுக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு மேலே இந்த மாதிரி போடக்குள்ளே உங்களுக்கு அந்த கேராமல் டேஸ்ட் ஆட்டம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். நல்லாவே இருக்கும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு கூட வறுத்து போட முடியுங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோயில் எடுத்து இதுக்கு நம்ம மூடி வச்சு இப்போ தம்முக்கு விடலாங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா இதுக்கு சூடானதும் ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு விட்டுடலாங்க. பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. 15 நிமிஷம் கழித்து பார்க்கக்குள்ள பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கமகமன்னுட்டு தேங்காய் பால் சாதம் ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவும் நல்லா இருக்குது. அந்த அரிசி பாருங்கள் குழையில அடியுமே எதுவும் பிடிக்கல, ரொம்பவும் நல்லா வந்துச்சு.
ஸோ ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்து 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறோங்க. அதில் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபியோட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் மிளகு சிக்கன் சாப்பிடக்குள்ள நல்லாவே இருக்கும். மட்டன் சிக்கனும் சாப்பிடக்குள்ள நல்லாவே இருக்குங்க. நீங்கள் வந்து மிளகு கறி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தர மட்டன் ரொம்பவும் வந்து சைட் டிஷ்ஷு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நெய் ரோஸ்ட்டும் வந்து செஞ்சுருக்குறேங்க சிக்கனில். அது கூடமே கீழே லிங்க் தரேன், தேவைன்னா பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயத்துக்கும் வந்து கடைசியாக வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சமாக போட்டுடலாம். பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதில் கறி லீஃபும் வந்து போட்டுடலாம், நல்லாவே இருக்கும். என்ஜாய் ஃபுட்.